தண்ணி இருக்குது, இருந்தாலும் இறங்கி பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், வேலை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், 2 நாளில் கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் நீங்கள் வந்து பாருங்கள் சார் அப்படின்னாரு. 2 டேஸ் கழிச்சு ஷூட்டிங் ஆஸ் பர் த பிளான் போச்சு. அங்கே போனால் தண்ணி சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டு இறச்சி அந்த இடத்தையே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பாக பண்ணார். அகைன் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்பு. தேங்க்யூ. நான் அவர் அப்புன்னு தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மியூசிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா படத்தை ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மியூசிக்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் படம் பார்க்குறதா இருக்கட்டும், நைட் படுக்கிறப்ப ஒரு ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் அப்படி சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே எங்கள் வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, நான் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பேன். கேட்டால் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு போயிட்டுருப்பேன். ஸோ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு லைஃப் ரெகுலராக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற விஷயம். ஸோ ஆரோல் பிரதர் வந்து ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி சார் பிசாஸ் மியூசிக் டைரக்டர் ஆரோல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கப்பா, ஓகே, ஏன்னா நம்ம படத்தோட ஜானர் அப்படி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், நல்லபடியாக இருக்கும்.